சமீபகால நவீன ஆய்வுகள் பெருங்காயத்திற்கு நுண்கிருமிகளை நீக்கும் தன்மை, இது மார்பு சளியை ஏன் ஆஸ்துமாவை கூட போக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறது. இந்த வாசனை அலர்ஜி என்று சொல்வார்கள். வீட்டில் தாளிசம் செய்தால் அலர்ஜி வரும், தும்மல் வரும், இதெல்லாம் இருக்கும். இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஆற்றல் பெருங்காயத்துக்கு உள்ளது. பொரித்த பெருங்காயத்தோடு சுக்கு பொடியை சம அளவு கலந்து தேனில் குழைத்து சாப்பிட்டு வர. வணக்கம், நான் உங்கள் அல்மா சித்தா வேலாயுதம் பேசுகிறேன். பெருங்காயத்துடைய தன்மைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபகால நவீன ஆய்வுகள் பெருங்காயத்திற்கு நுண்கிருமிகளை நீக்கும் தன்மை, ஆன்டி பாக்டீரியல், அதே போல ஒவ்வாமையை நீக்கும் தன்மை, ஆன்டி அலர்ஜி, அதே போல வீக்கத்தை குறைக்கும் தன்மை, இவையெல்லாம் பெருங்காயத்துக்கு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது வீக்கம் குறைய வேண்டும், நுண்கிருமிகள் போக்க வேண்டும், ஆன்டிவைரல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி அலர்ஜி, ஒவ்வாமை என்று சொல்லக்கூடிய இவைகளையெல்லாம் இந்த மார்பு சளிக்கு மிக முக்கியமாக காரணியாக அமைகிறது. அதை போக்கக்கூடிய தன்மை, நோய் எதிர்ப்பாற்றல் தன்மை, அதான் நான் ஏற்கனவே சொன்ன ஆன்டி அலர்ஜி, ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல், இது மூன்றும் பெருங்காயத்திற்கு இருக்கிறது என்று நவீன ஆய்வுகள் சொல்லியிருக்கிறது. இது மார்பு சளியை ஏன் ஆஸ்துமாவை கூட போக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறது. சித்தர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இதையெல்லாம் எப்படி கண்டுபிடித்தார்கள்? அதுதான் இங்கே $1000 கேள்வி என்று சொல்வார்களே, அது போல $1 மில்லியன் கொஸ்டின். பெருங்காயத்தில் இப்படிப்பட்ட மருத்துவ கூறுகள் எல்லாம் இருக்கிறது. அது ஆன்டி பாக்டீரியலை கொண்டுள்ளது, ஆன்டி வைரலை கொண்டுள்ளது, ஆன்டி அலர்ஜியை கொண்டுள்ளது என்பதெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்களே. இதெல்லாம் எப்படி கண்டுபிடித்திருக்கிறார்கள்? இப்போது ஆய்வகம் இருக்கிறது, கண்டுபிடிக்கிறார்கள். அப்போது ஆய்வகம்லாம் இல்லை, இதையெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த பெருங்காயத்தை இந்த மார்பு சளி உள்ளவர்கள், ஆஸ்மா உள்ளவர்கள், ஒவ்வாமையினால் ஆஸ்துமா வருகிறது, அதாவது பாத்தீங்கன்னா டஸ்ட் அலர்ஜி என்று சொல்வார்கள், இந்த வாசனை அலர்ஜி என்று சொல்வார்கள், வீட்டில் தாளிசம் செய்தால் அலர்ஜி வரும், தும்மல் வரும், இதெல்லாம் இருக்கும். இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஆற்றல் பெருங்காயத்துக்கு உள்ளது. இந்த பொரித்த பெருங்காயத்தோடு சுக்கு பொடியை சம அளவு கலந்து தேனில் குழைத்து சாப்பிட்டு வர இந்த மார்பு சளி வெளியே வருகிறது, ஆஸ்துமா கட்டுப்படுத்தப்படுகிறது. இது சித்தர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதை பயன்படுத்தி பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும்.